மனசெல்லாம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கிற வீரையா ஃபேமிலியும் கரிகாலன் ஃபேமிலியும் அங்கே இந்த பூவெல்லாம் குளத்தில் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அருளும் நந்தினியும் முதல்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வானதி தாமரைப்பூவை எடுத்து விடும்போது குளத்தில் மூழ்கி விடுது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு குளத்தில் தாமரைப்பூ மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே வீரையன் என்ன வானதி பார்த்து விட மாட்டியா அப்படின்னோடனே கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிற கல்யாணி இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே அபசகுணமாக இருக்குது, இதெல்லாம் எங்கே விளங்க போகுது அப்படின்னோடனே வீரையன் வானதி இந்த அவமானம் உனக்கு தேவையா, ஒரு வேண்டுதலை கூட ஒழுங்காக உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டோன்னே கரிகாலன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு வானதிக்காக. அப்போ டக்குன்னு உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, நீ முதல்ல வா வானதி மேலே, எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலன் அப்பா சொல்ல கரிகாலனும் குளத்தில் விழுந்து அந்த தாமரை பூவை எடுத்துகிட்டு வானதி கிட்ட கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற பாட்டி, பாத்தியா என் பேரனை, உனக்கு ஒன்று ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் போய் அந்த குளத்தில் மூழ்கி உயிரையே பணையம் வச்சு தாமரைப்பூவை எடுத்துகிட்டு கொடுத்துருக்கான். பற்றியா என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா சும்மா இருப்பானா என்ன, அதான் கொண்டு கொடுத்துட்டான் பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.